எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அல்தாஃப் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து 2025 முடியறதுக்குள்ள ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும் நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சூப்பராக சூட்டபுளாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK ஹவுஸ், நல்ல ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு பிரைமான லொக்கேஷனில் ஒரு லக்ஸரியான 2 BHK ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு வந்திருக்குங்க. நம்ம வீடு வாங்குறதுக்கு முன்னாடி மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஒன்று பார்ப்போம், பட்ஜெட் வந்துட்டு பார்ப்போம், அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்ப்போம். ஸோ இந்த மூணுமே சூப்பராக இந்த வீட்டுக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட சைஸாக இருக்கட்டும், இந்த வீட்டோட பிரைஸ், லொகேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ சுத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹில் வியூ வந்துட்டு இருக்குது. சொல்லியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீ பிளான்டேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு இயற்கையான காத்துக்காக ட்ரீ பிளான்டேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த வீட்டை பற்றி சொல்றேன். வீட்டோட எலிவேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க, 1160 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியால 30 அடி ரோடு மேல வடக்கு பார்த்த மாதிரி தாங்க இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த எலிவேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா மாடர்னா நல்லா சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனோட அவுட்டர்லயுமே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலருமே டார்க் கிரேஷ் ப்ரௌன் கலர்லாம் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான கொண்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட் பார்த்தோம்னா நல்லா சூப்பரா ஒரு கிரேஷ் கலர்ல MS மெட்டீரியல்ல தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சைடுமே டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு அப்படியே என்ட்ரான பார்த்தீங்கன்னா 10-16 சைஸ்ல நல்ல ஒரு போர்ட்டிகோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. தாராளமா உங்களால ஒரு கார் ஒரு பைக் நல்ல ஸ்பேஷியஸா நிப்பாட்டிக்க முடியும். ஸோ அப்படியே நம்ம வீட்டோட ஜனமூலையில பார்த்தீங்கன்னா போர் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலா போர் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4000 லிட்டர் வாட்டர் டேங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம போர்ட்டிகோல இருந்து லெஃப்ட் சைடு வந்தோம்னா ஒரு அவுட்டர் ரெஸ்ட் ரூமே உங்களுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வெளியே போயிட்டு ஏதோ நல்லதோ கெட்டதோ எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அவுட்டர் ரெஸ்ட் ரூம்ல உங்களால் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு உங்களால போய்க்க முடியும். ஸோ வீட்டோட டோருமே பாத்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியில டீ குட்ல தாங்க நல்ல சூப்பரா டிசைன் வந்துட்டு பண்ணிருக்காங்க. ஸோ டிசைனுமே நல்லா சூப்பரா தான் இருக்கு. நல்லா இப்போ மாடலா நல்லா டிசைனா பண்ணிருக்காங்க. அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டு என்டர் ஆனோம்னா ஒரு லக்ஸரியான 16x16 சைஸ்ல நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு லிவிங் ரூம்ங்க. சூப்பரான ஃபால் சீலிங் வந்துட்டு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு புது டிசைனா மற்ற எந்த ஒரு வீட்லயுமே பார்க்க முடியாத நல்ல ஒரு புது டிசைன்ல ஒரு ஃபால் சீலிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு ரைட் சைடு வந்துட்டு பண்ணாங்கன்னா பிளைவுட்ல வந்துட்டு நம்மளுக்கு டிவி யூனிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல மாடர்னா நல்ல சூப்பரா லக்ஸரியா தாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்துட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு பிளைவுட்ல நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு பூஜா ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீமியமா எவ்வளோ டிஃப்ரெண்டான டிசைன்ல வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிசைனா பண்ணியிருக்காங்க. ஸோ பூஜா ரூமே நல்லா ஸ்பேஷியஸா நல்லா சூப்பரா இருக்குது. நம்ம லிவிங் ரூம் ரைட் சைட்லயே நம்ம பூஜா ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம்ல இருந்து நம்ம அப்படியே ரைட் பார்த்து போனோம்னா 10x11 சைஸ்ல கிச்சன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் வந்துட்டு வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சுத்தியுமே நம்மளுக்கு நிறைய கபோர்ட் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், இல்ல லாக் ஃபெசிலிட்டி, ஷெல்ஃப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் கிச்சனை சுத்திலுமே பாத்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாவே நல்ல டைல்ஸ், நல்ல ஒரு பாலிஷிங்கான டைல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஷிங்க்குமே பாத்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சுத்திலுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ், ஷெல்ஃப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழெல்லாம் நம்ம யூட்டன்சில்ஸ் வைக்கிறதுக்கு தனியா எதுவுமே பாத்திரம் வைக்காம நல்ல ஒரு பிரீமியமா இருக்கிறதுக்காக நல்ல சூப்பரான ராக்ஸ், ஷெல்ஃப்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னாலுமே நம்மளுக்கு ரைட் சைடுமே நம்ம ஸ்பைசஸ் வச்சுக்கலாம், இல்ல சின்ன சின்ன சமைக்கிற பொருளா வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஷெல்ஃப்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுவுமே நல்ல பிரீமியமான குவாலிட்டியில நல்ல ஒரு மாடர்னா லக்ஸரியான லுக்ல தாங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடும் பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு இன்னொரு ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நம்ம பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் ஒன்னால வச்சுக்க முடியும். ஸோ கிச்சனுக்கு அப்படியே ரைட் சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வென்டிலேஷனுக்காக நல்ல ஒரு விண்டோ ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷனாகவும் இருக்கும். கிச்சன் வந்துட்டு அடைஞ்ச மாதிரி இல்லாம உங்களுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்குங்க. மேல வந்துட்டு எக்ஸ்ட்ரா லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன்லயே பாத்தீங்கன்னா 2-3 ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமா நம்மளால திங்ஸ் எல்லாமே சூப்பரா வச்சுக்க முடியுங்க. சூப்பரா வந்துட்டு கிச்சன்ல வந்துட்டு சமைக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. ஸோ அப்படியே கிச்சன்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மெயினா இது வந்துட்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல கிரைண்டர் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். மேல வந்துட்டு அதுக்கு தனியா வந்துட்டு சாக்கெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஏன்னா மற்ற இடத்துல பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. நார்மலா கிச்சன்ல அதே சைஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வைக்காம தனியா ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஷியஸா ஃப்ரிட்ஜா இருக்கும், மற்ற பொருள்லாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து வெளியே வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம லிவிங் ரூம்ல இருந்து ஜஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட்ல வந்துட்டு பார்த்தோம்னா 10x16 சைஸ்ல சூப்பரான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் மேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான சீலிங் வந்துட்டு போட்டிருக்காங்க. இங்கேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோ ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக இருக்கட்டும் 2 விண்டோ ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட லிவிங் ரூம் சரௌண்டிங் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு வால்ங்க. நார்மலான பெயிண்ட் இல்லாம நார்மலா ஒயிட்
அந்த பெயிண்ட் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரைப்ஸோட நல்ல ஒரு யூனிக்கான ஒரு வால் கலரிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது நல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி தான் மேல நம்மளுக்கு ஃபால் சீலிங்குமே பாத்தீங்கன்னா லைட்டை சரௌண்ட் பண்ணி நல்ல சூப்பரான ஒரு ஃபால் சீலிங்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம 10x16 மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. ரெஸ்ட் ரூமுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியமான டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வழுக்காம இருக்கணும்ட்டு நல்ல ஒரு பிரீமியமான டைல்ஸ் தான் சரௌண்டிங் ஃபுல்லாமே நம்ம ரெஸ்ட் ரூம் வந்துட்டு போட்டிருக்காங்க. நம்ம லிவிங் ரூமா இருக்கும். இந்த வீடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்க டைல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாலிஷிங்கான மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடு நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியால தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. நல்ல ஒரு பிரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த 2 BHK ஹவுஸ் வந்து உங்களுக்கு சூப்பரா லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ், காலேஜ் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஸ்டாப் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சூப்பரா அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதுக்குள்ள இந்த பிரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகலமான ரோட் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், EB ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி தான் டர்ஃபுமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டர்ஃப் பே ஏரியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம துடிலூர் டு கோவில்பாளையம் ரோடுங்க, இடிகரை மணிகாரபாளையத்துல தான் இந்த வீடு வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. இந்த எல்லா அம்யூனிட்டிஸோட இந்த வீட்டோட பிரைஸ் வந்துட்டு ஓனர் 65 lakhs வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க. இதுல இருந்து சைட்ல நெகோஷியேட் பண்ணி உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ இந்த வீடை பத்தி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2025 முடியறதுக்குள்ள இந்த வீடு உங்க கனவு வீடா நீங்க ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்க சதீஷ் வெஞ்சர்ஸ் டீம் வந்துட்டு உங்களை நேரில் கூட்டு போய் இந்த வீடு வந்துட்டு விசிட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா சீக்கிரமே உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ சீக்கிரம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.